ரிஷபராசிக்காரர்களே, ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த வீடியோவை தவற விட்டீங்கன்னா நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கலாமுங்க. நீங்க இதை சும்மா ஒரு வீடியோன்னு நினைச்சு பார்க்காதீங்க. இது உங்க வாழ்க்கைக்கு வந்திருக்கும் ஒரு அறிவிப்புங்க. சமீப காலமா உங்க மனசுல ஒரு அழுத்தம், காரணம் தெரியாம ஒரு பயம், இரவு தூங்கும்போது கூட ஏதோ சரியில்லைன்னு ஒரு ஃபீலிங். இதெல்லாம் ஏன் தெரியுமா? உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எச்சரிக்கையை கடவுள் தராருங்க. நீங்க இதை கவனிக்காம விட்டீங்கன்னா ஒரு வாய்ப்பு கைவிடப்படலாமுங்க. அல்லது ஒரு உறவு, ஒரு பண விஷயம் உங்க கையில இருந்தே நழுவி போகலாமுங்க. ஆனா பயப்படாதீங்க. இதுக்கு ஒரு வழி இருக்குதுங்க. இன்னும் நேரம் இருக்குதுங்க. இப்போ உங்க மனசுல இருக்கிற அந்த ஒரு பெரிய கவலையை நினைச்சுக்கிட்டு கடவுள் எனக்கு துணைன்னு கமெண்ட்ல எழுதுங்க. அந்த ஒரு நம்பிக்கை உங்க பாதையை மாற வைக்குங்க. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எச்சரிக்கைகள் எல்லாம் எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. வாங்க உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய அந்த ரகசியத்தை இப்பவே தெரிஞ்சுக்கலாமுங்க. வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போது ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கை பதிவுங்க. குறிப்பா ரிஷபராசியில பிறந்தவர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரக நிலைகள் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க. அது என்ன, ஏன் இவ்வளவு பதற்றம், விரிவாக பார்க்கலாமுங்க. இனி வரக்கூடிய நாட்கள் என்பது சாதாரணமான ஒரு கால மாற்றம் கிடையாதுங்க. இது ரிஷபராசியில் பிறந்த ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய கர்ம வினை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமா அமைய போகுதுங்க. வான மண்டலத்துல கிரகங்கள் தங்களுக்குள்ள ஏற்படுத்திக் கொள்ளும் அந்த பார்வை பரிமாற்றமானது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்துல ஒரு விதமான அதிர்வலையை உருவாக்க போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானம் என்பது மறைவு ஸ்தானம் என்று சொல்லப்பட்டாலும் அது திடீர் மாற்றங்களையும் எதிர்பாராத திருப்பங்களையும் வழங்கக்கூடிய ஒரு இடமாகுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் சஞ்சரிக்கும் நிலையும் அவருக்கு பகை கிரகங்களின் பார்வையும் உங்கள் ராசியின் மீது விழுவதால நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்ல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படக்கூடுங்க. குறிப்பா நிதானமா செய்ய வேண்டிய காரியங்களை கூட அவசரப்பட்டு செய்துவிட்டு அதன் பிறகு வருத்தப்படக்கூடிய சூழல் உருவாகுங்க. இந்த காலகட்டத்துல உங்க மனதுக்குள் இனம் புரியாத ஒரு பயம் அல்லது ஒரு விதமான பதற்றம் தொற்றிக்கொள்ளும். எதையோ இழக்க போகிறோம் அல்லது யாரோ நம்மை ஏமாற்ற போகிறார்கள் என்ற ஒரு மாயை உங்கள் புத்தியை மறைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கிரகங்களின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு சாதகமற்ற கோணத்துல அமைவதால நீங்க சொல்லும் நல்ல விஷயங்கள் கூட மற்றவர்களுக்கு தவறாக புரியக்கூடுங்க. இதனால தேவையற்ற வாக்குவாதங்களும் மனக்கசப்புகளும் உங்களை தேடி வருங்க. குறிப்பா உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமோ அல்லது மிக நெருக்கமான நண்பர்களிடமோ பேசும்போது வார்த்தைகள்ல அதீத கவனம் தேவைங்க. ஒரு சிறிய சொல் கூட ஒரு பெரிய பிளவை உண்டாக்கும் ஆற்றல் கொண்டதா இனி வரக்கூடிய காலம் அமையுங்க. மேலும் அஷ்டமஸ்தானத்துல ஏற்படுங்க இந்த கிரக மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் ஒரு கண் வைக்க சொல்லுதுங்க. அதிகப்படியான சிந்தனை மற்றும் தேவையற்ற கவலைகளால உங்கள் உடல் நலம் பாதிக்கப்படலாம்ங்க. உறக்கம் குறைதல், அலைச்சல் அதிகரித்தல் போன்ற விஷயங்கள் உங்களை சோர்வடைய செய்யுங்க. இது ஒரு தற்காலிகமான கிரக மாற்றம் தான் என்றாலும் அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க காட்டும் பொறுமை தான் உங்கள் வருங்காலத்தை தீர்மானிக்குங்க. எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வதும் பெரியோர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பதும் இந்த ஆபத்தான காலகட்டத்தை கடக்க உங்களுக்கு பெரும் உதவியா இருக்குங்க. கிரகங்களின் இந்த சீற்றம் உங்கள் பொறுமையை சோதிக்குங்க. ஒரு பரீட்சையாகவே இருக்க போகுதுங்க. அதில் வெற்றி பெற வேண்டுமானால் நீங்கள் மனத்தையும் மௌனத்தையும் நிதானத்தையும் ஒரு கவசமா பயன்படுத்தி கொள்ளணுங்க. எம் என்ற எழுத்துல தொடங்கும் நபர்களால ஏற்பட போகும் அந்த சிக்கல் என்பது ஏதோ மேலோட்டமா வந்து போகும் ஒரு சிறு மனஸ்தாபம் கிடையாதுங்க. இது உங்க வாழ்நாள் முழுவதும் நீங்க சேர்த்து வைத்த நற்பெயருக்கும் உங்கள் குடும்ப அமைதிக்கும் ஒரு பெரும் சவாலா அமைய போகுதுங்க. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒரு மனிதனின் பெயரில் உள்ள முதல் எழுத்து என்பது அந்த நபரின் குணாதிசயத்தையும் அவர் மற்றவர்களோடு கொள்ளும் உறவின் தன்மையையும் தீர்மானிக்குதுங்க. அந்த வகையில இனி வரக்கூடிய நாட்கள்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு எம் போன்ற ஒளிகள்ல பெயர் தொடங்கும் நபர்களோடு இருக்கும் தொடர்புகள் ஒருவித கர்ம வினை சுழற்சிக்குள்ள சிக்க போகுதுங்க. உதாரணத்துக்கு உங்கள் நெருங்கிய நண்பர் ஒருவர் முத்தையா என்ற பெயர் கொண்டவராய் இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில் வட்டாரத்துல முத்து என்றோ மணி என்றோ பெயர் கொண்டவர்கள் இருக்கலாம். இதுவரை அவர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருந்திருக்கலாம்ங்க. உங்கள் கஷ்ட நஷ்டங்கள்ல தோள் கொடுத்திருக்கலாம். ஆனா இந்த கிரக மாற்றமானது அவர்களின் எண்ணங்கள்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க. அவர்கள் அறியாமலேயே உங்களுக்கு எதிராக செயல்பட தொடங்குவாங்க, அல்லது அவர்கள் செய்யும் ஒரு சிறு தவறு உங்களை ஒரு பெரிய பெரிய இக்கட்டான சூழல்ல கொண்டு போய் நிறுத்துங்க. குறிப்பா நீங்க மற்றவர்களை விட அதிகமா நம்பக்கூடிய அந்த எம் எழுத்து நபர்களிடம் இருந்துதான் இந்த ஏமாற்றம் தொடங்கும் என்பதுதான் இங்கு வேதனையான விஷயம்ங்க. ஒரு உறவுல விரிசல் என்பது எடுத்த உடனே வந்து விடாது. அது மெல்ல மெல்ல ஒரு சிறு சந்தேகத்துல தொடங்கி தேவையற்ற விவாதங்களா மாறி இறுதியில பிரிய முடியாத ஒரு சுவரா உங்கள் இருவருக்கும் இடையே நிற்குங்க. அந்த எம் எடுத்துக்கொண்ட நபர்
வர்ற உங்கள் உடன் பிறந்தவரா இருக்கலாம், அல்லது உங்கள் வாழ்க்கை துணையாகவே கூட இருக்கலாமுங்க. நீங்க எவ்வளவோ விட்டு கொடுத்து போனாலும், நீங்க எவ்வளவோ உண்மையா இருந்தாலும் அவர்கள் உங்கள் மீதான பார்வையை மாற்றிக்கொள்ள மாட்டாங்க. அவர்களின் வார்த்தைகள்ல இருக்கும் கசப்பு உங்கள் மனதை ரணமாக்குங்க. நாம் இவருக்காக என்னவெல்லாம் செய்தோம், ஆனா இன்று இப்படி பேசுகிறாரேன்னு நீங்க தனிமையில அமர்ந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய சூழலை இந்த கிரக நிலைகள் உருவாக்குமுங்க. அதே போல தொழில் ரீதியா பார்த்தா எம் எழுத்துல தொடங்கும் முதலாளி அல்லது மேலாளர்கள் அல்லது உங்கள் கீழ் பணிபுரியும் நபர்களால உங்களுக்கு கடும் நெருக்கடிகள் வருங்க. நீங்க செய்த வேலைக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம், அல்லது நீங்க செய்யாத தவறுக்கு அவர்கள் உங்களை குற்றம் சாட்டலாம்ங்க. இந்த நேரத்துல நீங்க கோவப்பட்டு பேசுவது எரியும் நெருப்புல எண்ணெயை ஊற்றுவது போல ஆகிடும்ங்க. அந்த நபர் உங்களை வம்புக்கு இழுத்தாலும் நீங்க அமைதியாக இருப்பதே உங்கள் கௌரவத்தை காக்கும்ங்க. நிதி ரீதியான விஷயங்கள்ல இன்னும் கூடுதல் எச்சரிக்கை தேவைங்க. எம் எழுத்துல தொடங்கும் ஒரு நபர் உங்களிடம் ஒரு அவசர தேவைக்காக பணம் கேட்கலாம், அல்லது ஒரு தொழில முதலீடு செய்ய உங்களை வற்புறுத்தலாமுங்க. உங்க மனதுக்குள்ளேயே ஒரு தயக்கம் இருந்தாலும் அந்த நபரின் மீது உள்ள அன்பால அல்லது பாசத்தினால நீங்க சம்மதிக்க வாய்ப்பு இருக்குதுங்க. ஆனா அப்படி செய்தால் அந்த பணம் திரும்ப வராது என்பது ஒரு புறம் இருந்தாலும், அந்த பணத்தினால் உங்கள் உறவே மொத்தமா முறிந்துவிடும் என்பதை மறந்து விடாதீங்க. உங்க வாழ்வில் நீங்க சந்திக்கும் ஒவ்வொரு எம் எழுத்து நபரும் கெட்டவர்கள் என்ற அர்த்தம் கிடையாதுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலகட்டத்துல அவர்களின் ஜாதகமும் உங்கள் ஜாதகமும் மோதிக்கொள்ளும் அந்த புள்ளியில கசப்புகள் உருவாவது தவிர்க்க முடியாததாகுதுங்க. ஒருவேளை உங்கள் பழைய நண்பர் சிவா போன்றவர்கள் உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம்ங்க. ஆனா எம் எழுத்து கொண்டவர்கள் உங்கள் நிம்மதியை குலைக்கும் ஒரு காரணியாகவே இருப்பாங்க. எனவே இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதாங்க. யாரிடமும் அதிகமா எதையும் எதிர்பார்க்காதீங்க. குறிப்பா எம் எழுத்து நபர்களிடம் உங்கள் ரகசியங்களை பகிராதீங்க. அவர்கள் உங்கள் பலவீனத்தை தெரிந்து கொண்டு பின்னால அதையே உங்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடுங்க. கிரகங்களின் சஞ்சாரம் மாறும் போது மனிதர்களின் குணமும் மாறும் என்பதை புரிந்து கொண்டு இந்த சோதனையான காலத்தை நீங்க மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு கடக்க வேண்டும்ங்க. உங்கள் ராசிக்கு இந்த அஸ்தமஸ்தான பாதிப்பு இருக்கும் வரை மனம் மட்டுமே உங்கள் உற்ற நண்பனாக இருக்குங்க. பேச்சை குறைத்து கொண்டு செயல்ல கவனம் செலுத்துங்க. யாராவது உங்களை புண்படுத்தினா அது கிரகங்களின் ஆட்டம்னு எண்ணி அமைதியா கடந்து செல்லுங்க. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே, இப்போது நாம் பேச போகும் இந்த உறவு பிரிவு என்பது உங்க வாழ்க்கையின் அடித்தளத்தையே ஆட்டங்காண செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையாகுங்க. பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் பொறுமைக்கும் நிதானத்திற்கும் பெயர் போனவர்கள் என்றாலும், இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள் ராசி மண்டலத்துல நிகழப்போகும் கிரகங்களின் யுத்தம் உங்கள் நடவடிக்கையை சோதிக்க போகுதுங்க. அதே போல உங்க நாவடக்கத்தையும் சோதிக்க போகுதுங்க. ஜோதிட ரீதியா பார்த்தா உங்க ராசிக்கு குடும்பஸ்தானம் மற்றும் வாக்குஸ்தானத்துல ஏற்படக்கூடிய சில அசுப பார்வைகள் நீங்கள் சாதாரணமாக சொல்லும் ஒரு வார்த்தையை கூட மற்றவர்களுக்கு ஒரு பெரிய ஆயுதமா மாற்றி காட்டுங்க. ஒரு உறவு என்பது பல ஆண்டுகால நம்பிக்கையாலும் பல விட்டு கொடுத்தல்களாலும் கட்டி எழுப்பப்பட்ட ஒரு கோட்டை போன்றதுங்க. ஆனா அந்த கோட்டையை தகர்ப்பதற்கு ஒரு சிறிய தீப்பொறி போதும் என்பது போல உங்கள் பேச்சுல வெளிப்படும் ஒரு துளி ஆவேசம் உங்க வாழ்நாள் பந்தத்தை அறுத்தெறிய கொடுங்க. குறிப்பா உங்க ரத்த உறவுகள், நீண்டகால நண்பர்கள் அல்லது உங்க வாழ்க்கை துணையுடன் பேசும்போது முன்னெச்சரிக்கை ரொம்பவும் அவசியங்க. நீங்க நியாயமான ஒரு கருத்தை சொன்னால் கூட அது அவர்களுக்கு அதிகாரமாகவோ அல்லது அவமானமாகவோ தெரியக்கூடிய ஒரு எதிர்மறை ஆற்றல் இப்போது உங்க பேச்சுல கலந்திருக்குங்க. நான் உண்மையை தானே சொன்னேன், இதில் என்ன தவறு இருக்கிறது என்று நீங்க வாதாடலாம். ஆனா காலமும் கிரக நிலைகளும் இப்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை என்பதால அந்த உண்மை கூட இப்போது ஒரு பிரிவைத்தான் தேடித்தருங்க. இந்த காலகட்டத்தில் உங்க மனதுக்குள்ள எழும் எரிச்சலையும் கோபத்தையும் கட்டுப்படுத்துவது என்பதே ஒரு தவத்தை போன்றதுங்க. ஒருவேளை நீங்க பேச நினைக்கும் அந்த எம் எழுத்து கொண்ட நபர் உங்களை சீண்டலாம், உங்கள் பொறுமையை சோதிக்கலாமுங்க. அந்த நேரத்துல நீங்க மௌனமா அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவதுதான் ரொம்பவும் புத்திசாலித்தனம்ங்க. ஏனென்றால் நீங்க பேச தொடங்கினால் அது ஒரு விதமாக மாறி பின் அது ஒரு பெரிய சண்டையா உருவெடுத்து இறுதியில இனி உனக்கு எனக்கு எந்த ஒற்றும் இல்லை, உறவும் இல்லைங்கிற நிலைக்கு கொண்டு போய் விட்டுடுங்க. முத்தையா போன்ற முதிர்ந்த மனிதர்கள் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு சில அறிவுரைகளை சொன்னால் அதை அலட்சியப்படுத்தாம காதை கொடுத்து கேளுங்க. குறிப்பா கணவன் மனைவி உறவுல இந்த விரிசல் என்பது ஒரு தீராத வடுவை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குதுங்க. சின்ன சின்ன குறைபாடுகளை பெரிதுபடுத்தாதீங்க. பழைய கசப்பான சம்பவங்களை மீண்டும் கிளறாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சில வாரங்கள் நீங்க ஒரு மனவிரதத்தை கடைபிடித்தா கூட அது உங்கள் உறவை காப்பாற்றும் ஒரு கவசமா இருக்குங்க. உங்க வார்த்தைகள் தேனை போல இனிமையாக இருக்க வேண்டிய இடத்துலதான் இப்போது கசப்பு வந்து சேருங்க. எனவே ஒரு வார்த்தையை பேசுவதற்கு முன்பு 10 முறை யோசிங்க. உங்க ராசிநாதன் சுக்கிரன் உங்களுக்கு கொடுத்த அந்த நற்பெயரை ஒரு நிமிட ஆத்திரத்துல இழந்து விடாதீங்க. உறவுகள் பிரிவது என்பது ஒரு நொடியில நடந்துடுங்க. ஆனா அந்த பிரிவினால் ஏற்படும் வலி என்பது ஆயுள் முழுவதும் உங்களை வாட்டக்கூடியதுங்க. எதனால பிரிந்தோம் என்று பின்னால நீங்க யோசித்து பார்க்கும்போது அதற்கு ஒரு பெரிய காரணமே இருக்காது. உங்கள் நாவிலிருந்து வெளிப்பட்ட அந்த ஒரு தவறான வார்த்தை தான் காரணமா இருக்குங்க. ஆகவே ரிஷபராசிக்காரர்களே,
இந்த உறவு பிரிவு தோஷத்துல இருந்து தப்பிக்க வேண்டுமானால் நீங்க செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம் பொறுமை என்பது மட்டும்தாங்க. மற்றவர்கள் உங்களை தவறாக புரிந்து கொண்டால் போகட்டும் என்று விட்டுவிடுங்க. காலம் ஒரு நாள் உண்மையை உணர்த்துங்க. ஆனா அந்த காலம் வரும் வரை உங்கள் உறவுகளை நீங்க பத்திரமா பாதுகாத்து கொள்ள வேண்டுங்க. இந்த எச்சரிக்கையை ஒரு வேத வாக்காய் எடுத்துக்கொண்டு உங்க பேச்சிலும் செயலிலும் நிதானத்தை கடைபிடிங்க. இந்த திடீர் மாற்றத்திற்கான அடிப்படை காரணத்தை நாம ஆழமா ஆராய வேண்டியது அவசியம்ங்க. வானவியலில் நிழல் கிரகங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் சஞ்சாரமானது உங்கள் ராசிக்கு ஒரு சவாலான காலகட்டத்தை உருவாக்கி இருக்குதுங்க. பொதுவாக ராகு என்பவர் பிரம்மாண்டத்தையும் அதே சமயம் மாயையும் கொடுப்பவருங்க. கேது என்பவர் ஞானத்தையும் அதே சமயம் ஒரு விதமான பிடிவாதத்தையும் தனிமையும் கொடுப்பவருங்க. இந்த 2 கிரகங்களும் உங்கள் ராசிக்குரிய மிக முக்கியமான வீடுகளை தங்களின் பிடிக்குள் வைத்திருப்பதால உங்கள் ஆழ் மனதுல தேவையற்ற சந்தேகங்கள் எழத் தொடங்குங்க. இதுவரை உங்கள் மீது அதீத அன்பு செலுத்தியவர்கள் கூட திடீரென்று உங்களுக்கு எதிரியாக தெரிவாங்க. இவர்கள் ஏன் இப்படி பேசுகிறார்கள், இவர்களுக்கு பின்னால் யாராவது இருக்கிறார்களா என்ற தேவையற்ற எண்ண ஓட்டங்கள் உங்கள் நிம்மதியை குலைக்குங்க. இந்த கிரகங்களின் ஆதிக்கத்தால ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய இடைவெளி ஏற்படுங்க. நீங்க ஒரு விஷயத்தை நல்ல எண்ணத்துடன் செய்வீங்க, ஆனா அது மற்றவர்களுக்கு தவறான நோக்கம் கொண்டதாக தோன்றுங்க. அதே போல் மற்றவர்கள் உங்களுக்கு சொல்லும் நல்ல ஆலோசனைகள் கூட உங்கள் காதுகளுக்கு கசப்பாக இருக்குங்க. இந்த தவறான புரிதலானது ஒரு நச்சுப்புகை போல உங்கள் உறவுகளுக்குள்ள பரவி மிக நெருக்கமானவர்களை கூட உங்களை விட்டு வெகு தூரம் விலகி செல்ல வைக்குங்க. இனி இவருடன் பேசி எந்த பயனும் இல்லை என்று உங்கள் உறவினர்களோ அல்லது நண்பர்களோ முடிவெடுக்கும் அளவிற்கு சூழல் தீவிரமடையுங்க. குறிப்பா ராகுவின் மாயையானது உங்கள் புத்தியை மறைத்து எது உண்மை எது பொய் என்று தெரியாத ஒரு குழப்பமான நிலையில உங்களை வைத்திருக்குங்க. இந்த காலகட்டத்துல சிவம் அல்லது முத்தையா போன்ற பெயர்களை கொண்ட உங்கள் நெருங்கிய நபர்கள் உங்களிடம் பேச வரும்போது நீங்கள் அவர்களை சந்தேக கண்ணோடு பார்ப்பதை தவிர்க்க வேண்டுங்க. கிரகங்களின் பிடியில நீங்க இருப்பதால உங்க கண்களுக்கு தெரிவது எல்லாமே ஒரு நிழலோட்டமாவே இருக்குங்க. கேதுவின் தாக்கம் உங்கள் மனதிற்குள்ள ஒரு விதமான விரக்தியை உருவாக்குங்க. யாருமே நமக்கு தேவையில்லை, நாம ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும்னு நீங்க தனிமையை விரும்ப தொடங்குவீங்க. ஆனா இந்த தனிமை என்பது உங்களை பாதுகாப்பதற்கான அல்லங்க, மாறாக உங்களை மற்றவர்களிடமிருந்து பிரிக்க கிரகங்கள் போடும் ஒரு தந்திரமா இருக்க போகுதுங்க. இந்த திடீர் மாற்றமானது உங்கள் தொழில் மற்றும் பண விவகாரத்திலும் பிரதிபலிக்குங்க. நம்பகமான ஆட்களை கூட நீங்க சந்தேகப்படுவதால நல்ல வாய்ப்புகளை நீங்க இழக்க நேரிடுங்க. ராகு கேதுவின் இந்த ஆட்டம் உங்கள் ராசியை முழுமையா பாதிக்கும் போது நீங்க எடுக்கக்கூடிய எந்த முடிவும் ஒருவித அவசரத்தன்மை கொண்டதாகவே இருக்குங்க. நிதானமா யோசிக்க வேண்டிய நேரத்திலும் கிரகங்களின் உந்துதலால நீங்க தவறான பாதையை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க எந்த ஒரு புதிய முயற்சியிலும் இறங்காம இருக்கும் உறவுகளை தக்க வைத்துக் கொள்வதிலே முழு கவனத்தை செலுத்தணுங்க. ஒரு நிழல் கிரகத்தின் பிடியிலிருந்து விடுபடுவது எளிதல்லங்க, ஆனா விழிப்புணர்வுடன் இருந்தால் அந்த பாதிப்புகளை நாம் பெருமளவு குறைத்து கொள்ள முடியுங்க. இந்த மாற்றங்களை உங்க வாழ்வின் ஒரு பாடமா கருதி கிரகங்களின் சீற்றம் தனியும் வர பொறுமையை கடைபிடிப்பது மட்டுமே உங்களுக்கு இருக்கும் ஒரே வழியாகுங்க. பண விஷயத்துல நீங்க காட்ட வேண்டிய இந்த அதீத கவனம் என்பது உங்க வாழ்நாள் சேமிப்பையும் உங்கள் கௌரவத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்கான ஒரு தற்காப்பு நடவடிக்கையா இருக்க போகுதுங்க. பொதுவாகவே பொருளாசை என்பது மனித உறவுகளுக்கு இடையே ஒரு பெரிய விரிசலை உண்டாக்கும் வல்லமை கொண்டதுங்க. அதிலும் குறிப்பா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்க ராசிக்கு வரவு மற்றும் செலவு ஸ்தானங்கள்ல ஏற்படக்கூடிய சில கிரக மாற்றங்கள் நிதி ரீதியான முடிவுகள்ல உங்களை தவறான பாதைக்கு இட்டு செல்லக்கூடுங்க. இந்த நேரத்துல நீங்க மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டியது எம் என்ற எழுத்துல பெயர் தொடங்கக்கூடிய நபர்களிடம் தாங்க. அவர்கள் உங்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்டவர்கள் போல தோன்றலாமுங்க, அல்லது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய லாபத்தை தரப்போவதா ஆசை காட்டலாமுங்க. ஆனா அவர்கள் சொல்லும் அந்த வாக்குறுதிகள் எல்லாம் காணல் நீரை போல முடிந்துடுங்க. முத்தையா என்ற பெயர்களை கொண்டவர்கள் அல்லது உங்கள் நண்பர்கள் வட்டாரத்துல எம் எழுத்தில் தொடங்கும் நபர்கள் உங்களிடம் வந்து ஏதோ ஒரு அவசர உதவிக்காக பணம் கேட்கலாமுங்க, அல்லது ஒரு புதிய கூட்டு தொழில் தொடங்குவதற்கு உங்களை முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாமுங்க. உங்க மனதிற்குள்ள இவருக்கு நாம் உதவி செய்யவில்லை என்றால் உறவு பாதிக்கப்படுமோங்கிற பயம் இருக்கலாமுங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா நீங்க அவர்களுக்கு பணம் கொடுத்தால்தான் அந்த உறவு நிரந்தரமா பிரிய போகுதுங்க. கொடுத்த பணம் திரும்ப வராத போது ஏற்படும் அந்த மனக்கசப்பு பல ஆண்டுகால நட்பையோ அல்லது உறவையோ ஒரே நாள்ல சுட்டெரித்து விடுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த விதமான பண பரிமாற்றத்திலும் ஈடுபடாம இருப்பது உங்கள் பொருளாதார நிலைக்கும் உங்கள் மன அமைதிக்கும் ரொம்பவும் நல்லதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்றவர்களுக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவது இது ஒரு மிக ஆபத்தான செயலுங்க. குறிப்பா இந்த கிரக சூழ்நிலையில நீங்க யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போட்டா அந்த நபரின் தவறுக்காக நீங்க தண்டனையும் நஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் உருவாகுமுங்க. அவர் என் நெருங்கிய உறவினர் தானே, அவருக்கு நான் செய்யாவிட்டா யார் செய்வார்னு உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு ஆவணத்திலும் தயவு செய்து கையெழுத்திடாதீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்கள் உங்கள் புத்தியை சற்றே மழுங்க செய்யும் என்பதால நிதி தொடர்பான எந்த ஒரு கோப்பிலும் கையெழுத்திடுவதற்கு முன்னாடி
பல முறை ஆலோசிப்பது அவசியம்ங்க. கூட்டு தொழில் தொடங்குவது என்பது இப்போது உங்களுக்கு சாதகமாக இல்லை. நீங்கள் ஒரு முதலீட்டை செய்தால் அது உங்கள் கையை விட்டு போன பிறகு அதன் மீதான உங்கள் கட்டுப்பாடு குறைந்து விடுங்க. எடுத்துக்கொண்ட நபர்களுடன் நீங்கள் செய்யும் எந்த ஒரு ஒப்பந்தமும் பின்னால உங்களுக்கு பெரும் சட்ட சிக்கலையோ அல்லது மன உளைச்சலையோ கொண்டு வந்து சேர்க்குங்க. பணத்தால வந்த உறவு பணத்தோடு போய்விடும் என்பார்கள். ஆனால் பணத்தினால் ஒரு நல்ல உறவு போய்விடக்கூடாது என்பதில் நீங்க உறுதியா இருக்க வேண்டுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்க உங்க சேமிப்பை தொடாமல் வைத்திருப்பதே புத்திசாலித்தனம்ங்க. ஆடம்பர செலவுகளை தவிர்த்து அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் பணத்தை செலவிடுங்க. யாராவது உங்களிடம் வந்து பணத்தை இரட்டிப்பாக்கி தருகிறோம் என்றோ மிக குறைந்த காலத்துல பெரும் லாபம் ஈட்டலாம் என்றோ சொன்னால் அதை ஒரு எச்சரிக்கையாகவே எடுத்துக்கொள்ளுங்க. கிரகங்களின் சீற்றம் தனியும் வர உங்க பணப்பையை இறுக்கமா மூடி வைத்திருப்பதே உங்கள் எதிர்காலத்திற்கு ரொம்பவும் நல்லதுங்க. இல்லைன்னா நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணமும் உங்க கையை விட்டு போய்விடுங்க. அதோட அந்த நபருடனான உங்கள் உறவும் கசந்து போய்விடுங்க. இந்த உண்மையை உணர்ந்து நிதி மேலாண்மையில மிகுந்த விழிப்புணர்வோடு செயல்படுங்க. வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது அதை எதிர்கொள்ளும் துணிச்சலை விட அந்த சோதனைகளில் இருந்து நம்மை காத்துக்கொள்ளும் ஞானமே மிக அவசியமானதுங்க. இப்போது நாம் பேச போகும் இந்த தற்காப்பு முறைகளும் பரிகாரங்களும் ஏதோ சடங்குகள் மட்டுமல்லங்க. இவை உங்கள் மௌனத்திற்கு உங்களோட மனதிற்கு ஒரு கவசமாகவும் உங்கள் வாழ்விற்கு ஒரு வழிகாட்டியும் அமைய போகுதுங்க. கிரகங்களின் ஆட்டம் உங்கள் ராசியை சூழ்ந்திருக்கும் போது நீங்க பதற்றம் அடைய தேவையில்லைங்க. எதற்கும் ஒரு தீர்வு உண்டு என்பதை புரிந்து கொண்டு ஆன்மீக ரீதியாகவும் மன ரீதியாகவும் உங்களை நீங்க தயார்படுத்தி கொள்ளணுங்க. முதலாவதா உங்க மன உறுதியை மேம்படுத்த தினமும் காலையில சூரிய உதயத்திற்கு முன்பே எழுந்து நீராடுவது ரொம்பவும் அவசியம்ங்க. உடல் சுத்தி என்பது மன சுத்திக்கு அடிப்படைங்க. குளித்து முடித்தவுடன் உங்கள் இல்லத்திற்கு அருகாமையில் இருக்கும் சிவாலயத்திற்கு செல்வதை ஒரு வழக்கமாக மாற்றிக்கொள்ளுங்க. ஈசனின் சன்னதிக்கு செல்லும் முன்பாக அங்கே வீற்றிருக்கும் நந்தி பகவான மனமுருகி வழிபாடுங்க. நந்தி பகவான் என்பவர் பொறுமையின் சின்னம்ங்க. ரிஷபராசியின் அடையாளமும் அவரைங்க. உங்கள் ராசிக்குரிய அதிபதியான அவர் உங்கள் மனதில் எழும் தேவையற்ற சினத்தையும் ஆத்திரத்தையும் தணிக்கும் வல்லமை படைத்தவருங்க. நந்தியின் காதுகள்ல உங்கள் கோரிக்கைகளை சொல்ல தேவையில்லை. அவருடைய கண்களை பார்த்தபடி ஒரு சில நிமிடங்கள் மௌனமா நின்றாலே போதுங்க. உங்க உடல்ல இருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் விலகி ஒரு அமைதி குடிகொள்வதை நீங்களே உணர முடியுங்க. அடுத்ததா செவ்வாய்க்கிழமை தோறும் ராகு கால நேரத்துல துர்க்கை அம்மனை வழிபடுவது உங்க வாழ்வில் இருக்கும் இன்னல்களை வெறுக்குங்க. துர்க்கை அம்மன் என்பவள் துயரம் துடைக்கும் தாய்ங்க. எலுமிச்சம்பழத்தை 2ஆக நறுக்கி அதன் சாற்றை நீக்கிவிட்டு அதை தலைகீழா புரட்டி நெய் தீபம் இடுவது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம்ங்க. இந்த எலுமிச்சை தீபம் உங்கள் வீட்டில் இருக்கும் திருஷ்டிகளையும் உங்கள் உறவுகளுக்குள் இருக்கும் கசப்புகளையும் நீக்கக்கூடியதுங்க. குறிப்பா எம் எழுத்துல தொடங்கும் நபர்களால் ஏற்படக்கூடிய அந்த தேவையற்ற சண்டைகளையும் மனக்கசப்புகளையும் இந்த வழிபாடு தடுத்து நிறுத்துங்க. சிவபெருமான் மற்றும் துர்க்கை அம்மனின் அருள் இருந்தால் எந்த ராகு கேதுவாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாதுங்க. மேலும் தற்காப்பு என்பது வழிபாட்டுல மட்டும் இல்லைங்க, உங்க நடத்திலும் இருக்குதுங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பதே ஒரு பெரிய பரிகாரம் தாங்க. யாராவது உங்களை வம்புக்கு இழுத்தா அந்த இடத்துல இருந்து அமைதியா நகர்ந்து விடுங்க. உங்க வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மந்திரமாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு ஆயுதமா இருக்கக்கூடாதுங்க. முத்தையா போன்ற பெரியவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதும் அவர்கள் காட்டும் பாதையில செல்வதும் உங்களுக்கு வரப்போகும் ஆபத்துகளிலிருந்து பாதுகாக்குங்க. அஷ்டமஸ்தானத்துல இருக்கும் கிரகங்களின் பாதிப்பை குறைக்க இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது மிக சிறந்த நற்பலனை தருங்க. ஒருவேளை உணவிற்காக காத்திருப்பவர்களுக்கு உங்களால முடிந்த உணவுகளை வழங்குங்க. பசுக்களுக்கு அகத்துக்கீரை அல்லது பழங்கள் கொடுப்பது ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரும் யோகத்தை தருங்க. உங்கள் ராசிக்குரிய விலங்கான பசுவை நீங்கள் ஆராதிக்கும் போது உங்கள் கர்ம வினைகள் குறைந்து உறவுகள் பலப்படுங்க. மனதிற்குள் எப்போதும் நமச்சிவாய என்ற பஞ்சாசர மந்திரத்தை உச்சரித்து கொண்டே இருங்க. இந்த தியானம் உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்க. தேவையற்ற சந்தேகங்களை விரட்டுங்க. இறுதியா பயம் என்பது ஒரு மாயை. கிரகங்கள் நமக்கு சில பாடங்களை கற்றுத்தர வருகின்றவே தவிர நம்மை அழிப்பதற்காக வரலைங்க. நீங்க காட்டும் பொறுமையும் நீங்கள் செய்யும் அறச்செயல்களும் இந்த வழிபாட்டு முறைகளும் உங்களை ஒரு பாதுகாப்பான வட்டத்திற்குள் தான் வைத்திருக்குங்க. நம்பிக்கையோடு இந்த எளிய பரிகாரங்களை செய்யுங்க. காலம் மாறும், கவலைகள் தீருங்க. மீண்டும் உங்கள் வாழ்வில் வசந்தம் வீசும், உங்கள் உறவுகள் மீண்டும் மலரும், மன அமைதி திரும்பும் என்பது ரொம்பவும் உறுதிங்க. காலம் என்பது ஒரு நீரோடையை போன்றது. அதை யாருக்காகவும் எப்போதும் காத்திருக்காதுங்க. ஆனா வரப்போகும் காலத்தின் போக்க முன்கூட்டியே அறிந்து நாம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டா காலத்தின் சவால்களை வென்று நம் வாழ்க்கையை சீராக வழிநடத்த முடியுங்க. குறிப்பா ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல கிரகங்களின் சஞ்சாரம் சற்று மாறுபட்ட பலன்களை தரக்கூடும் என்பதால உங்க தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சமூக தொடர்புகளிலும் மிகுந்த விழிப்புணர்வு தேவைப்படுதுங்க.
உங்கள் அன்பான உறவுகள் என்பது நீங்க பல காலங்களா கட்டி எழுப்பிய ஒரு பொக்கிஷம்ங்க. அந்த பொக்கிஷத்தை சிதைக்கக்கூடிய தேவையற்ற விவாதங்களோ அல்லது ஏ என்ற எழுத்துல தொடங்கும் நபர்களோடான மனக்கசப்புகளோ உங்கள் நிம்மதியை பறிக்காம பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு சிறிய மௌனம், ஒரு கனிவான வார்த்தை, ஒரு துளி நிதானம், இவை அனைத்தும் உங்கள் பந்தங்களை தக்க வைத்துக் கொள்ள உதவும் வலிமை மிக்க ஆயுதங்கள்ங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு நான் நம்புறேங்க. உங்க உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு இந்த எச்சரிக்கை பதிவை பகிர்ந்து அவர்கள் வாழ்விலும் ஏற்படக்கூடிய இக்கட்டான சூழ்நிலைகளை தவிர்க்க உதவுங்க. இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம் மற்றும் வாழ்வியல் சார்ந்த ஆழ்ந்த தகவல்களை தெரிந்து பெறுவதற்கும் மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க. உங்கள் ஆதரவே எங்களை இன்னும் பல பயனுள்ள தகவல்களை திட்டித்தர ஊக்கப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையை மென்மேலும் சிறைக்க இறைவனையும் நந்தி பகவானையும் நான் பிரார்த்திக்கிறேங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.